என் சகோதரிகளே, 40க்கு பிறகு நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நாம் நம்புகிறோம். ஆனால் சில சின்ன பண தவறுகள் மெதுவாக நம்ம ஃப்யூச்சரை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் அக்கா மாதிரி நான் சொல்கிறேன், இந்த 5 விஷயத்த இன்று கவனிச்சா நாளைக்கு நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ முடியும் வரை கேளுங்க. உங்கள் ஃப்யூச்சர் பற்றி நாம் சீரியஸாக பேசலாம், சரிங்களா? உங்கள் அக்கா மாதிரி நான் சொல்கிறேங்க, முழுசாக கேளுங்க. முதலாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு இல்லாமல் வாழ்கிறது. மாதம் இன்கம் நல்லா இருந்தாலும் கூட சேமிப்பு ஜீரோன்னா அது ஆபத்து தானுங்களா? எப்போ எமர்ஜென்சி வரும்னு நமக்கே தெரியாது. குறைந்தது 6 மாத செலவு இருக்கும் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை செப்பரேட்டாக வச்சுருக்கணுங்க. இது லக்ஸூரியஸ் இல்லைங்க, பாதுகாப்புக்காக, சரிங்களா? இரண்டாவது தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸ் பண்ணிக்காமல் இக்னோர் பண்ணுறதுங்க. இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தால் பல வருட சேமிப்பு போயிடும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டுங்க. இது அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் இல்லை, இது நம்ம ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன். தவறு வேணால் மூணாவது பண்ணுறோன்னா, ஹஸ்பண்ட் இன்கம் இருக்குல்ல, அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நாம் இருக்கோம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஸ்மால் சைடு இன்கம் இருந்தால் கூட மனசுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆன்லைன் ஸ்கில்லு, ஸ்மால் பிஸ்னஸ், ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் நம்ம செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். நாலாவது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் நாலேஜ் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பாக வேணுங்க இந்த காலத்தில். அதுவும் பேங்க் ஸ்கீம்னா என்ன, ஆர்டினா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸ்லோவாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஆனால் இக்னோர் பண்ணக்கூடாது. 5வது தவறு என்னன்னு பார்த்திங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்காதது. நமக்கு வயதாகிட்டே இருக்கு இல்லையா? ஆனால் 40க்கு பிறகு தான் சீரியஸாக பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது. சின்ன அமௌண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராங் உமன், ஆனால் செக்யூர் பண்ணணும் ஃப்யூச்சரை பற்றி. உங்கள் அக்கா மாதிரி சொல்கிறேங்க, இந்த 5 விஷயத்தை இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவிச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நான் மனசார விரும்புகிறேங்க, சரிங்களா?